வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ சமீபத்தில் இந்த மாசம் நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 2A மெயின்ஸ், அதுக்குரிய கட் ஆஃப் எஸ்டிமேஷனுக்குரியதுக்காக அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, அதை கால்குலேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சில டீடைல்ஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், சரிங்களா? சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க உங்க இன்புட்டை கொடுங்க. ஒரு 2-3 டேஸ்ல கட் ஆஃப் எஸ்டிமேட் பண்ணி அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரலாம் அப்படிங்கறத சொல்லலாம். சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் கீஸ் இருக்குல்ல, சோ அதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் கீஸ், ஒரு டென்டேட்டிவ் கீஸ் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அதுல என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சாலே போதும். அங்கே அதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அது எல்லாருக்குமே, யாருக்கு அனுப்பிச்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது நிறைய பேர் அப்படி நினைச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறதே மென்ஷன் பண்ணுங்க. உங்க நேம், டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் எழுதிருக்கீங்களா இல்ல ரெண்டுமே எழுதிருக்கீங்களா டீடைல். இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். எத்தனை கேள்விகள், 200 கேள்விகள்ல எத்தனை கேள்விகளுக்கு விடையளிக்க மதிப்பெண் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு டவுட்ஃபுல் ராங் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. பொதுத்தமிழ்ல எத்தனை கேள்விகளுக்கு விடையளித்தல். பொதுத்தமிழ்கள்ங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60 கேள்வி இருக்கு தமிழ். அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்ல 60க்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க, ரீசனிங்ல 40க்கு எவ்வளவு சரியாக பண்ணிருக்கீங்க அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் பிஎஸ்டிஎம்ஆ, உங்களுடைய கேட்டகரி என்ன. அதே மாதிரி இந்த பிரிலிம்ஸ் கிளியர் ஆகி தானே நீங்க வந்திருப்பீங்க. இந்த பிரிலிம்ஸ்ல 200க்கு எவ்வளவு கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்க. போன குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் ரெண்டுக்குமே. சோ அதுல உங்களுடைய ஓவரால் ரேங்க் என்ன, மதிப்பெண் என்ன. சோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிடலாம். வெறுமன ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது எக்ஸாம் முடிஞ்சோடனே மத்தியானமே சொல்றது கிடையாது. எல்லாமே சயின்டிபிக்கா கால்குலேட் பண்ணி ஓரளவு நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். எக்ஸாக்டா யாராலையுமே சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சியே ரிலீஸ் பண்றது கிடையாது. நம்ம ஓரளவு சொல்லலாம். ரிலீஸ் பண்றது ரொம்ப லேட் ஆகும். டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம ஓரளவு எவ்வளவு சேஃப் ஜோன் அப்படிங்கறத இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இல்ல வரக்கூற எக்ஸாம்ஸ் எப்பவுமே ஒரு கடை, நீங்க உங்களுக்கு பிடித்த வேலையில போய் நீங்க அமராத வரைக்கும் நீங்க உங்க புத்தகத்தை கீழே வைக்காதீங்க. கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ். குரூப் 2 எழுதுனா அது குரூப் 1க்கு நீங்க ஏஜ் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எழுத குரூப் 1 எழுத. இல்ல நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, இதுலயே கொஞ்சம் மார்க் கம்மியா வந்திருக்கலாம், நல்ல போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன படிக்க வேண்டும். சோ இது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை எடுத்து ஃபில் பண்ணுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிரும். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருக்கும், பாருங்க. நன்றி.